காகிதக்குள் விநாயகர் சிலை தயாரிப்பில் பெயர் போன விழுப்புரம் அருகே உள்ள ஐயன்கோவில்பட்டு கிராமத்தில் விநாயகர் சிலைகளுக்கு இறுதிக்கட்டமாக வர்ணம் பூசும் பணியில் தொழிலாளர் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஆண்டினை விட இந்த ஆண்டு உபபொருட்களின் விலை உயர்வால் விநாயகர் சிலை விலையேற்றப்பட்டுள்ளதாக சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஐயன்கோவில்பட்டு பகுதியில் ஆண்டுதோறும் காகிதக்குள் விநாயகர் செய்யும் பணியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டத்திற்கு 2 தினங்களே உள்ளதால் விநாயகர் சிலைகளுக்கு வர்ணம் பூசும் இறுதிக்கட்ட பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். விநாயகர் சிலைகள் தமிழக அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளோடு சிலைகள் வைத்து கொண்டாட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் விநாயகர் சிலைகள் பாதுகாப்பாக வைத்து வழிபாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விழுப்புரம் அருகே உள்ள ஐயன்கோவில்பட்டு கிராமத்தில் இயற்கைக்கு பாதிப்பு இல்லாமல் காகிதக்குள் விநாயகர் சிலைகள் செய்யப்பட்டு வர்ணம் தீட்டும் பணியில் தொழிலாளர்கள் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர். விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக செய்யப்படும் விநாயகர் சிலைகளுக்கான மூலப்பொருட்களின் விலை ஏற்றம் அடைந்துள்ளதால் விநாயகர் சிலைகள் இந்த ஆண்டு 2000 அதிகரித்து உள்ளதாக விநாயகர் சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை, புதுச்சேரி, செங்கல்பட்டு போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து அதிகளவு ஆர்டர்கள் வந்துள்ளதாக சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.